பெரியார் நகர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனைக்கு முன்னே தான் நான் நிற்கிறேன். இந்த முழு நேர கிளை நூலகம் இது உள்ளே இருக்கிறது. 2 நாள் முன்பு இங்கே வந்து 2 புத்தகங்களை எடுத்து சென்றேன். இங்கே ஒரு 4 மாடி கட்டிடங்கள் இல்லை 3 மாடி கட்டிடங்கள் இருக்கிறது. அதில் எல்லா விதமான சிகிச்சைகளும் தரப்படுகிறது. சில முறை நான் சென்று வந்துள்ளேன், உள்ளேயும் சென்று வந்துள்ளேன் எனக்காக, அதுவும் அந்த கோல்டு அதுக்காக. இப்பொழுது 2 விஷயங்கள் நான் தெளிவடைந்து சொல்லப்போகிறேன். 2 விஷயங்கள். எல்லோருக்கும் மருத்துவம் அது முதல்வர் கொண்டு வந்த ஒரு திட்டம். அது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அது விதிவிலக்கு அல்ல. எல்லா உயிரினங்களுக்கும் நோய் வருகிறது. எல்லா விலங்குகளும் கடவுளை நினைப்பதில்லை. ஏனென்றால் அந்த அறிவுகள் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6ஆம் அறிவு மட்டும்தான் மனிதனுக்கு. அந்த 6ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை எடுத்துக்கொண்டு நாம் பேசினால் நாம் பல விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். அது என்னவென்றால், எல்லோர் மனதிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, மத நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள். ஆனால் எல்லா மதத்தையும் பின்பற்றுபவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க முடியாது. உலகெங்கிலும் எத்தனை கோயில்கள் இருக்கிறதோ, அது மசூதியாக இருக்கட்டும் அல்லது தேவாலயங்களாக இருக்கட்டும், எந்த விதமான ஆலயங்களாக இருந்தாலும் அவனுக்கு உடலில் நோய் என்று வரும்பொழுது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற பொழுது, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தேய்வடைந்து பழுதுபட்டு அதற்காக என்ன செய்வது என்று ஆராய்ந்தால் அவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரே பதிலிடம் இந்த மருத்துவமனை தான். எத்தனை கோயில்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமான மருத்துவமனைகள் இருக்கிறது. நான் வரும் வழியில் கூட ஒரு ஸ்கின் டாக்டர் இருந்தார். அங்கேயும் ஒரு 10 பேர் காத்திருந்தார்கள். நான் அதை படம் எடுக்கவில்லை. இதை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடலானது மரணம் அடையும், நிச்சயமாக அடையும். வரும் வழியில் கூட ஒரு சாவு ஊர்வலத்தை பார்த்தேன். அதுபோல மரணத்தை வெல்ல முடியுமா என்றால் இதுவரை யாரும் வென்றதில்லை. அவர்களுக்கு அந்த இறக்கும் தருவாயில் அவர்களுக்கு ஒரு நிம்மதி மூச்சு வரும். நான் இறக்கப் போகிறோம் என்று முன்பதியே அவர்கள் தெரிந்துவிடும். ஏனென்றால் உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும். அந்த 5 புலன்களும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பித்துவிடும். கடைசியாக அந்த உயிர் மூச்சு நின்றுவிடும். எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் அவர்களை பிழைக்க வைக்க முடியாது. அதுதான் உண்மை. எந்த விதமான சிகிச்சை தந்தாலும் மரணத்திலிருந்து ஒருவரை மீட்டு கொண்டு வர முடியாது. இதுதான் உண்மை. எத்தனை விதமான மருந்துகள் இருந்தாலும், மருத்துவமனைகள் இருந்தாலும், இதெல்லாம் நம்முடைய நோய்களை குணப்படுத்தும். ஆனால் மரணத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றாது என்கின்ற உண்மையை எல்லோரும் புரிந்து கொண்டால் அவர்கள் இந்த வாழ்க்கை தத்துவம் எது, மரணமில்லாத வாழ்க்கை எது என்று தெரிந்து கொள்ளலாம். எல்லோரும் ஒவ்வொரு வீட்டிலும் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். 150 வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் யாரும் இதுவரை இல்லை. அப்படி ஒரு வரலாறு இல்லை. அப்படி ஒரு கூகுளில் தேடினால் கிடைக்கும். 49 வயது வரை வாழ்ந்துள்ளார்கள். அதிகப்படியாக 100 வயது கடந்தவர்கள் மிக சொற்பமே. ஆனால் 6லும் சாவு 100லும் சாவு என்று சொல்வார்கள். அந்த விதத்தில்தான் மனிதனுடைய இறப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சிகிச்சை முறையினால் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் குறைந்துள்ளது.
இந்த கொரோனா நோயினால் எத்தனையோ பேர் உலகமெங்கிலும் இறந்தார்கள். ஆனால் நானெல்லாம் அதில் தாக்கு பிடித்துள்ளேன், பாதுகாத்துள்ளேன். அவர்கள் சொன்னபடி வெளியில் போகாதீர்கள், சுற்றாதீர்கள், முகக்கவசம் போட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள். நான் போகவே இல்லை, நடைபயிற்சி கூட செல்லவில்லை. வீட்டிலேயே அந்த மொட்டை மாடியிலேயே செய்தேன். 1 மாதம் அப்படித்தான். எனவே மருத்துவம் என்பது நோயிலிருந்து காப்பாற்றும் முதல் விஷயம். கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமே. கடவுள் நோயை காப்பாற்றுவாரா என்றால் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் எல்லோருக்கும், உங்களுக்கும் சொல்கிறேன், மரணம் என்பது தவிர்க்க முடியாதது, எல்லோருக்கும் நிகழக்கூடியது. அதை ஏற்றுக்கொண்டால் அந்த மரணம் சுலபமாக நமக்கு அந்த உயிர் பிரிவடையும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.